நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேங்க. ஃப்ரிட்ஜ் டூர் போட்டதுக்கே அவ்வளோ லைக்ஸு வியூஸ் எல்லாம் போயிருக்கு. எனக்கு நார்மலாகவே நான் எந்த வீடியோ போட்டாலும் வியூஸும் போகாது, லைக்கும் வராதுங்க. மறக்காமல் உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் டூர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் பறித்த காய்கறிங்க, ரெண்டாவது சந்தையில் வாங்கிட்டு வந்தது எல்லாமே கலந்து வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா மாவு சம்பளத்தில் வந்து மாவு வச்சுருக்கணுங்க. அப்புறம் வந்து தூக்கு பசியில் பாலுங்க, குட்டி சம்பளத்தில் தயிருங்க. கீரையை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் இது போல் ஒரு பறிச்சுட்டு 10 நிமிஷம் போல் போட்டு வச்சிட்டோம்னா மண்ணெல்லாம் வந்து தண்ணிக்கு அடியில் வந்து போயிருங்க. நம்ம மேலால் வந்து கீரையை அலசாமல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 தண்ணி வச்சு நம்ம கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா கீரை வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதுக்கு அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி தாங்க நல்லா பெருசாக இருக்கிறதெல்லாம் கவரில் போட்டு வச்சுருக்கோங்க. ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிறதுல பார்த்திங்கன்னா தக்காளி, முட்டைக்கோசு, உருளைக்கிழங்குங்க, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டு வச்சுருக்காங்க. அந்த வெள்ளை கலர் முட்டை பார்த்திங்கன்னா பிராய்லர் முட்டைங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், இருந்தாலும் சும்மா ஒரு காமெடியாக வந்து சொல்லிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாங்க, நெய்ங்க, அந்த மஞ்சள் கலர் மூடியில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஊறுகாய் வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாங்க. அது நான் செஞ்சது. நம்ம கோழி விட்ட நாட்டுக்கோழி முட்டைங்க. நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்த்துறதாங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து போட்டிருக்கிறேங்க. அடுத்ததில் இருக்கிற சோப்பு கலர் மூடியில் இருக்கிற ஊறுகாய் என்னென்னு பார்த்திங்கன்னா அது மாங்காய் ஊறுகாய். பாப்பாவுக்கு வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் பிடிக்காதனால அவங்களுக்கு மாங்காய் ஊறுகாய். கடையில் வாங்குறது சாஸு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரும் இப்படி ஒரு ஃப்ரிட்ஜ் டூரை பார்த்துருக்க மாட்டீங்க.